ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோமதியோட அண்ணனுக்கு வந்து கேன்சர்னு சொல்லியிருக்காங்களே, அங்கே வந்து கோயம்புத்தூரில் திருச்சிக்கு கூப்பிட்ருக்காங்க. அதனால் திருச்சிக்கு வந்து நம்ம கதிரும் அவரும் போகிறதுக்கு 2 பேரும் ரெடியாக கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மாமா வந்து கதிரோட மாமா வந்து சாப்பிட அவங்க வீட்டுக்காரமாக கூப்பிட்டு அவர் சாப்பிட உட்காந்துருக்காரு. சாப்பிட உட்காரையில் 2 சப்பாத்தி வைக்கிறேன் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என்னால் 2 சப்பாத்தி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1 சப்பாத்தி வையின்றாங்க. அந்த 1 சப்பாத்தியையுமே பாதி தான் தின்றுருக்காரு, பாதி திங்க முடியல, கையை கழுவிடுறாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கதிர் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல ட்ராவல்ஸ்க்கு. 2 இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா. மீனா வந்து நம்ம மயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க வீட்டுக்காரர் பார்த்துருவாரோ என்னமோன்னு நினச்சி பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கையில் மயிலுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் பேசுனது ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வந்தோடனே அவங்க வீட்டுக்காரர் பேசுனதை அப்படியே மீனாட்ட சொல்கிறாங்க. நான் பாட்டுக்கு தான் இருந்தேன் மீனா, மாமா வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பேசினாங்க மீனா, திட்டுனாங்க மீனா, நீங்கள் என்னக்கா சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை மீனா, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க மீனா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அவரும் என்னதாக்கா பண்ணுவார், அவருக்குள்ளேயும் ஒரு பாதிப்பு இருக்கத்தானக்கா செய்யுது அப்படின்னு, அதனால நான் மாமா ஒன்றுமே சொல்லலை மீனா, மாமா இப்படி பேசிட்டு மாமா பாட்டுக்கு போயிட்டார் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார் வந்துடுறாரு. அப்படியே மயிலக்கா பேரை அப்படியே மாற்றி இன்னொரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்சோன்னையும் கேட்குறாரு, நீ யார்கிட்ட தான் பேசுகிற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. செந்தில் கேட்டதுக்கு நான் அந்த ஹேமாக்காட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு 500 ரூபா இருந்தால் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதை எடுக்கிறதுக்காண்டி போகிறாங்க. ஃபோன் எடுத்து செக் பண்ணுவோமான்னு நினைக்கிறாரு செந்தில். அப்புறம் சரி வேணாம் அப்படின்னு விட்டுறாரு. அப்புறம் அப்படியே இங்கே கதிர் வீட்டை காட்டுறாங்க. கதிர் வந்து கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இங்கே கோமதி வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன கீரைங்க வைக்க, கடையவா இல்லை அப்படியே வைக்கவான்னு. அம்மா நீ உனக்கு என்ன தோதோ அதுபடி வையுமா, நீ அடுத்து நீ வந்து பாத யாத்திரை கிளம்புனேன்னா என்னால் நடக்க முடியாதுமா, நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். கதிர் கிளம்பிக்கிட்டே இருக்காரு. என்னடா டீ குடிக்கல, சாப்பிடல, நீ இப்படி முன்னாடி போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் சாப்பாடு செஞ்சுருப்பேலடா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பி வாசலில் வந்து நிற்கிறாரு. அவங்க மாமா வரட்டும்னு சொல்லி அவங்க மாமாவே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்க மாமா வராரு. 2 பேருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கண்ணுலே பதில் சொல்லிக்கிறாங்க, நான் போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வாய்ஸ் நோட்டும் போட்டுட்டு வெளியில் வாசலில் வந்து நிற்கிறாங்க. கோமதியோட அண்ணனும் கதிரும் பார்த்துக்கிறாங்க. அங்கிட்டிருந்து அவங்க சின்ன அண்ணன் வந்து பெரிய அண்ணனை கூப்பிட்றாரு. அப்போ சின்ன அண்ணன் நினச்சிக்கிட்டாரு, அண்ணன் வந்து ஏதோ ஒன்று முடிக்க போகிறாரு, இனி வந்து காசு பணம் நிறையா வச்சுருக்காருவோல அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு சொத்து முடிக்க போகிறேன்னு நினச்சி தான் இவர் போகிறாரு. இவருக்கு முடியலைன்றது தெரியலை. அவராக ஏதோ ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டாரு. கடைசியில் பார்த்திங்கன்னா அப்புறம் மீனா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. மயிலை பார்க்கலான்னு தான் கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். மயிலை பார்க்கலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பையில் ஜீவாவும் வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ கலட்டி விட்டுட்டு கிளம்புறாங்க. இதோட நாடகம் முடியுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க.